அமமுக விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் பைல்வான் KS சந்தோஷ்குமார் முன்னிலையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் அமமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வெம்பக்கோட்டையில் மாற்றுக் கட்சியினர் அமமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அமமுக மத்திய மாவட்ட கழக செயலாளரும் மேற்கு மாவட்ட பொறுப்பாளருமான பைல்வான் KS சந்தோஷ்குமார் முன்னிலையில் அமமுக இணைந்து கொண்டார். பின்னர் கூட்டத்தில் பேசிய பைல்வான் KS சந்தோஷ்குமார், சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவார் என்றும் அவரை MLA-வாக ஆக்கினால் பட்டாசு தொழில் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் நமது காலம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் என தெரிவித்தார். வேட்பாளராக இருக்கக்கூடியது நம்ம மக்கள் செல்வர். நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒன்றுதான், ஒவ்வொரு ஆளும் குறைஞ்சது ஒரு 10 ஓட்டு தலைவருக்காண்டி நீங்க வேலை பார்த்து செஞ்சு வாங்கி கொடுக்கணும். அந்த 10 ஓட்டு வாங்கி கொடுத்தீங்கனால எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. எதிர்த்து இருக்கக்கூடிய ஆளை டெபாசிட் இழந்துருவோம். நம்ம அந்த அளவுக்கு மக்கள் செல்வரை வந்து நம்ம கையை அவர் தலைவர் வந்து கூட்டணி அமைவதற்காண்டி எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தயார் என்று சொன்னார். யாருமே வந்து எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனா தலைவர் ஒருத்தர் மட்டும் தீர்க்கதரிசி, அவர் முன்னாடியே சொன்னாரு. அப்ப அவர் செஞ்சது வந்து அன்னைக்கு. இப்ப அவர் வந்து நம்ம சாத்தூர் சட்டமன்ற தொகுதி MLA-வா இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வைரஸ் பிரச்சனையை முழுமையா கொடுப்பாரு. அவர்கள் கோரிக்கை கொடுத்தாங்க. வெம்பக்கோட்டையில ஒரு கோரிக்கை கொடுத்தோம். வெம்பக்கோட்டைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும் சொல்லி கோரிக்கை கொடுத்தோம். அது தீக்காயம் ஏற்கக்கூட கோயில் ஒன்று வேணும், ஹாஸ்பிட்டல் ஒன்று வேணும், 2வது வந்து பஸ் ஸ்டாண்டு வேணும். அதே மாதிரி தாவரம் வந்துருச்சு. அது போக வந்து சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் நமக்கு ஒன்று தனியாக வெம்பக்கோட்டைக்கு வேணும் சொல்லி கேட்டோம். அண்ணா பசங்க பொதுக்கூட்டத்தில் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம மக்கள் செல்வர் அடுத்த MLA ஆயிட்டாருன்னா